அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த கடந்த சில வாரங்களாக தேவனுக்கு பிரிய இல்லாத காரியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். தேவனுக்கு இஷ்டம் இல்லாதவைகள் அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வருகை இருக்கும் பொழுது யாரெல்லாம் கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, தேவனுடைய வருகையில யாரெல்லாம் போவாங்க, யாரெல்லாம் கைவிடப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். அதுல சில விஷயங்கள் நம்மளுடைய பிரியத்துக்கு நேர்மறையா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி பேசினேன். தூக்க பிரியம், சிற்றின்ப பிரியம், போஜன பிரியம், மதுபான பிரியம், பணப்பிரியம், தற்பிரியம், பாதக பிரியன், வாது பிரியனா, வாது பிரியன், சிற்றின்ப பிரியன், ரத்த பிரியர், பணப்பிரியர், இப்படி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன பிரியங்கள்லாம் இருக்குதோ இதெல்லாம் வருகைக்கு தடையா இருக்கிறது. இருக்கீங்களா? இப்ப வருகைக்கு போகணும், வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும்னாலே இந்த பிரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு ஒழிக்கணும். அதுல குறிப்பா சிற்றின்ப பிரியங்கள், சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம். பிசாசு சின்ன ஓட்டையை வச்சுதான் பெரிய கப்பலையே கவுக்குறான். அப்ப இந்த சிற்றின்பங்கள் எதெல்லாம் நம்ம பிரியப்படுத்துறது? சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கு செல்போன்ல, மணிக்கணக்கான நேரத்தை அதுல பூக்கிக்கிட்டு சேட் பண்ணிக்கிட்டு, வேண்டாத நட்புறவுகள், வேண்டாத பழக்கம். ஒரு நாடகம் போட்டாங்க, ஒரு கிறிஸ்டியன் நாடகம், அந்த யூடியூப்ல நிறைய நாடகம் போடுறாங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைங்க எதை இப்ப அதிகமா, நமக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நமக்கு எவ்வளவு வியூஸ் கிடைக்குது, எவ்வளவு பேர் லைக் பண்றாங்க, எவ்வளவு பேர் ஆட்டின் போடுறாங்க, எவ்வளவு பேர் வாவ் போடுறாங்க, இதுல சந்தோஷம். அது ஒரு சிற்றின்பம். நம்ம போடுற போஸ்ட்டுக்கு எவ்வளவுதெல்லாம் இது பண்றாங்க, தப்பு கிடையாது. இப்ப நானும் போடுறேன், நிறைய பேர் லைக் பண்றீங்க, சில பேருங்கெல்லாம் என்னதை ஷேர் பண்ணுவாங்க. அதுல சிஸ்டர் நிர்மலா இவங்கெல்லாம், ஆனால் சில பேர் இருக்கீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீ போடுறதுக்கு நாங்க லைக் போடுறதா, நாங்க ஷேர் பண்றதா, நாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொந்த சபையிலேயே இருக்குதுங்க. அந்த பக்கமே வர மாட்டீங்க. சரி, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, அடுத்தது கொஞ்சம் பார்ப்போம், அதை ரிமைண்ட் பண்ண மாதிரி இருக்கும், சரி பார்த்ததை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுவோம், அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னா அந்த எண்ணமே கிடையாது. சில பேர் தான் ஊழியத்தை நேசிக்கிறவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் பண்றது. சில பேர் ஆமீன் போடுவாங்க, சில பேர் ஷேர் பண்ணாங்க, ஸ்டேட்டஸ்ல வச்சு சப்போர்ட் பண்றாங்க. சில பேரை பாக்குறேன், சில பேர் அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுறது, ஃபேஸ்புக்ல போடுறது, ஸ்டோரிஸ்ல போடுறதெல்லாம் பார்க்கும் பொழுது அதுல எத்தனை பேர் பார்த்துட்டு லைக் பண்றாங்க? தேவ வார்த்தை உலகத்தானே லைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைய, கர்த்தருடைய ஊழியக்காரன் செய்யற ஊழியத்தை லைக் பண்ணி அது நிறைய பேருக்கு பிரயோஜனமாகணுன்ற எண்ணம் உடையவங்க தான். ஏன் ஷேர் பண்ணா டேட்டா போயிடும், ஷேர் போனோம்னா அப்படின்னு கஞ்சத்தனம் இதுல கூட இருக்குது நிறைய பேருக்கு. இந்த பக்கமே வர்றது கிடையாது. சரி, நம்ம சொந்தக்காரங்க, உங்களுடைய கான்டாக்ட்ல எத்தனை சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னதான் இது அனுப்பி இருக்குதுன்னு பார்ப்போம்னு பார்க்கும் பொழுதே நீ விசுவாசிச்சீங்கன்னா அவங்க ரசிக்கப்படுவாங்க. அதை கேட்கும் பொழுது பைபிள்ல இப்படிலாம் இருக்குதா அப்படின்ட்டு. ஆனா அந்த பக்கம் போறது கிடையாது, அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவகாசம் இல்லை. கண்ட கர்மாந்தரத்தெல்லாம் நோண்டிக்கிட்டு கிடக்கிறது. சோ வேத வசனத்தை நீங்க பரப்புறதுன்றதும் சுவிசேஷத்தினுடைய ஒரு பகுதி, அது ஒரு ஊழியம். அது சரி, நீங்க பிரசங்கம் பண்ணல, பாஸ்டர் பிரசங்கம் பண்ற, நம்ம ஊழியக்காரன் தானே அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மென்டாலிட்டி வேணும். சோ இந்த நாட்கள்ல அந்த மாதிரி நமக்கு ஊழியம் செய்யறதுக்கு உரியதான காரியங்கள் இருக்கு. அனதர் சைடு பாத்தீங்கன்னா, தன்னை பெருமைப்படுத்திக்க தற்பிரியங்களை, சிற்றின்ப பிரியங்கள்ல தன்னை தன்னை மேன்மைப்படுத்த, தன்னை உயர்த்திக்கிறதுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் நமக்கு வருகைக்கே ஒரு பெரிய தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அதுல நேரம் போய் அதுலயே கான்சன்ட்ரேஷன் பண்ணி நிறைய பேர் செல்போன் யூஸ் பண்றதுனால ஸ்ட்ரெஸ் ஆகி ப்ரெஷர் ஆகினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் செல்போன் அந்த பக்கம்லாம் அடிக்கடி போறது கிடையாது. இப்பெல்லாம் இந்த ஷேர் பண்றது, நீங்க பண்றதெல்லாம் பாக்குறது கூட சரி. இந்த தேர்தல் நேரத்துல எல்லாம் அது முன்னெல்லாம் பார்ப்பேன், நைட்ல நான் உட்காந்து பார்ப்பேன், தேர்தல் செய்தி, கருத்து கணிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஆனா இப்ப அந்த பக்கமே போல. யாரு வந்தா எனக்கு என்ன, தேவனுடைய ராஜ்யம், கர்த்தர் யாரை நியமிக்கிறாரோ அவங்க வர்றதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் யாரை முன்குறிச்சிருக்கிறாரோ அவங்களை கொண்டு வரட்டும் தான் ஜெபம் பண்றோம். ஒருவேளை வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட். நமக்கு யாருக்கு ஓட்டு போடணுன்றதான ஒரு மன ரீதியிலையும் ஆண்டவர் உணர்த்தி போட்டோம். அதே நேரத்துல வந்துட்டாங்கன்னா
சரி நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம், ஆண்டவர் இவங்க தான் கொண்டு வந்திருக்கிறாருன்னு அப்படி சித்தமா எடுத்துக்கிட்ட வேண்டியதுதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிரியங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒதுக்கி விட்டு தேவ பிரியங்களை நாடும் பொழுது அது நம்ம எதிர்கால வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவர் இந்த வருஷ காலத்துல வருவார்னா we will take up, நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சில பேருக்கு பாருங்களேன், இந்த சிற்றின்ப பிரியம் என்ன செய்யுது, நான் கொஞ்சம் கொஞ்சமா தான், டக்குன்னு உடனே வராது. ஒரு நாள் ஏதோ ஒரு தெரியாதனமா ஒரு சீரியலையோ சினிமாவோ பார்ப்பீங்க, ஆனா அதுல ஒரு ஆர்வம் ஆனோன்னு அடுத்த நாள் அந்த டைம் வரும் பொழுது மறுபடியும் மனசை தூண்டுறதுதான் பிசாசுடைய பெரிய தந்திரம். அவங்களை அடிமைப்படுத்தி பார்த்தோன்னா நாள் கணக்கா மணிக்கணக்கா நேரம் போறதே தெரியாது. அப்ப அந்த அடிமைத்தனம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு தடையா முட்டுக்கட்டையா இருக்குது அப்படிங்கிறது தான் வேத வசனம் நம்ம எச்சரிக்குது. சிற்றின்ப பிரியங்களை நம்ம ஒழிச்சு கட்டணும். இந்த வருஷ காலத்துல ஒப்பு கொடுத்தல். உங்க சரீரம் தேவ ஆலயம், உங்க கண்கள் உங்களுடையது கிடையாது. உங்க கண்ணை கொடுத்தவரு கணக்கு கேட்பார், எதை பார்த்தேன்னு கேட்பார், என்ன சொல்லுவீங்க? உங்க கண்கள் அவருக்கு பரிசுத்தமானது. கண்களோடு உடன்படிக்கை செய்த நான் ஒரு கன்னியை நாடுவது எப்படின்னு யோபு புஸ்தகத்துல ஒரு வசனம் உண்டு. அப்ப கண்கள் உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கு. இந்த கண்கள் உம்மை தவிர வேற எதையும் பார்க்க கூடாது, வேற எதுக்கும் அடிமையாக கூடாது. என் கண்ணு உமக்கு சொந்தம் ஆண்டவரே அப்படிங்கிறது தான் நம்முடைய ஜெபமா இருக்க வேண்டும். இது சிற்றின்ப மோகத்துக்கு இடம் கொடுக்க இந்த கண்கள் எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் தெரியுங்களா? அந்த கண்ணு எனக்கு இந்த ப்ரெஷர் ஆகும் பொழுது இப்ப டாக்டர் சொன்னார், கண்ணுல ப்ரெஷர் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. சென்னை அகர்வால்ல போயிட்டு கண்ணை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 ரூமுங்க, 4 ரூம்லயும் 4 ட்ரெயினர் இருக்காங்க, டாக்டர், சீஃப் டாக்டர் கடைசியில தான். ஒவ்வொருத்தங்களா ஒன்று பாக்குறாங்க, அதுல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பாக்குறாங்க, ஒவ்வொன்னா பாக்குறாங்க. இது தெரியுதா? படிங்க. சின்ன பிள்ளையில படிச்சதெல்லாம் படிக்க சொன்னாங்க, அதெல்லாம் படிச்சேன், எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. உங்களுக்கு ஒன்றும் கண்ணில் ஒன்றும் ப்ரெஷர் இல்லை, நீங்க கிளம்பலாம். சீஃப் டாக்டர் சொன்னார், நீங்க போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் வாங்க, டிராப்ஸ் ஊத்தி பார்ப்போம், கண்ணு ப்ரெஷர் கிடையாது, கண்ணுல தூர பார்வையா என்னன்றத இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டார். நான் அதுக்கப்புறம் போகல. இந்த கண்ணை படைச்ச போது தேவன் வந்து எந்த ஸ்கோப்பையும் வச்சு படைக்கல. அதான் கொஞ்சம் கிட்டக்கவா, நான் கொஞ்சம் தெரியுதா? அப்படிலாம் படைக்கும் போதே பூரணராக தான் படைச்சு அப்படின்னு சொல்லி எந்த நரம்பு கிரம்பு எல்லாம் அந்த அலைன்மெண்ட் எல்லாம் அப்படியே பக்காவா. ஆமா, அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, கிரேட்னஸ், அந்த மகிமைன்னு சொல்றாரு ஆண்டவர். உன்னை படைச்சதே ஒரு மகிமையான ஒரு படை. இப்ப இந்த உலகத்துல இதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியலா செய்யறதுக்கு மருத்துவம் திணறுது. ஆண்டவர் ஒரு மண்ணை எப்படிலாம் உண்டாக்கி இப்படிங்கிறாரு அப்படின்னு இருக்கிறாரு. ஒரு மனுஷனை உண்டாக்கி அது உள்ளாரல எவ்வளவு மயிரை காட்டிலும் அதிக மைனூட்டான நரம்பெல்லாம் போகுது. அதெல்லாம் இந்த மண்ணுல எப்படி, இது என்ன ஞானம், என்ன அறிவு, அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது வேப்பா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம். நம்மளோட எவ்வளவு மகிமையான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு இருக்க வேண்டியதான ஒரு பெரிய ஒரு போஸ்ட்ஃபுல்னே சொல்லலாம், ஒரு பெருமைனே சொல்லலாம். நாம் எவ்வளவு ஒரு மகிமையான தேவனை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு அதுல ஒரு பெருமை இருக்கு. இந்த உலகத்துல வேற எதுலையுமே பெருமைப்பட முடியாதுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் மேல நான் பெருமை கொள்ளலாம். என் தேவன் அவ்வளவு பெரிய மகத்துவமானவர், majestic God, marvelous God. Hallelujah. இந்த வார்த்தை உங்களோடு கூட இந்த காரியங்கள் எல்லாம் உங்க இருதயத்துல ஊடுறணும். The penetrate the bed of God. ஊடுருவி போகணுமா அந்த வார்த்தை, அந்த தியானம் எல்லாம் உங்களுக்குள்ள ஊர்னாதான் கரங்களை உயர்த்தணும், கரங்களை தட்டணும், வாயை திறந்து அல்லேலூயா சொல்லணும். அப்படிலாம் அந்த ஊடுருவி போகும்போதுதான் அதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. Praise the Lord. சோ இவ்வளவு மகத்துவமான தேவனை ஒரு நாள் சந்திக்க போறோம். அதுக்கு என் கண்ணு ஆயத்தமா இருக்கணும். மகிமை பொருந்தினவரா என் ராஜாவை என் கண்கள் தானும் தாவிது. மகிமை பொருந்தினவரை இப்ப வாயால கேட்கிறோம், காதால கேட்கிறோம், வாயால சொல்றோம், காதால கேட்கிறோம். அப்ப அந்த கண்கள் எல்லாம் என்ன செய்யும்? அவரை மகிமை பொருந்தினவராய் தரிசிக்க போகணும். ஓ, இவ்வளவு மகத்துவமான ஆண்டவர். கற்பனையில சொல்லும் போதே இவ்வளவு பரவசமா இருக்குது, நேரா பார்க்கும் போது எப்படி இருக்கும்? ஆமா, பிரைஸ் தி லார்ட். இங்க இருந்து சில பேர் இந்த கை தட்டினாங்க பாருங்க, குதிச்சாங்க, அவங்களுக்கு தான் அதிகமா பிரசனம். ஆண்டவரே வந்தாலும்
வாங்க. சிலது இருக்கு, ஆண்டவரே வந்தாலும் உணர்ச்சியே வராது, அதெல்லாம் போவாது, இங்கேதான் இருக்கும் அப்படியே. ஏன்னா எமோஷன்ல கூட நம்ம ஆண்டவரை துதிக்கணும்ன்றது அவருடைய சுத்தம். எதுக்கோ எமோஷன் காட்டுறோம். ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுத்தான்னா அப்படி குதிக்கிறான் தியேட்டர்ல, ஊடு கத்தான், உழுவுறான், பரவாயில்றான், டிக்கெட்டு பணம் கிளம்புல கிழிச்சு தூக்கி போறோம். இந்த பேப்பர்லாம் தூக்கி, நாங்க சின்ன பிள்ளைல போகும்போது சினிமா அதுக்கெல்லாம் போகும்போது பேப்பரை எடுத்து, நோட்டு பேப்பர்லாம் பழைய பேப்பர்லாம் பொறுக்கிக்கிட்டு எடுத்துட்டு போய் கரெக்டா அவன் கேமரா நேரம் அடிக்கிறான்னா அந்த இடத்துல விட்டோம்னா அழகா கீழே விழுவும். அந்த திரை அப்படியே கீழே விழுவதுக்கே அவ்வளவு நேரம் ஆகும். அதுல ஒரு சந்தோஷம் நமக்கு, நம்ம என்ட்ரி ஆயிட்டாரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்தோத்திரம். இந்த ரியல் ஹீரோ இஸ் கம்மிங் பேக். அப்படி அவர் வரும்போது எவ்வளவு பரவசமா இருக்கும். பேப்பர்ல நம்மளே தூக்கி போடணும். இதைத்தாங்க வெளிநாட்டுல செய்யறான் பாருங்க. ஒரு வேர்டு வந்து அவனை டச் பண்ணுதுன்னா குதிக்கிறான் கடந்துட்டு. எந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆகும் இருதயத்துல அந்த வேர்டு, குதிக்கிறான், பணத்தை அள்ளி கொட்டுறான் கீழே. கீழே காணிக்கையில அந்த டப்பாலாம் கிடையாது, பணத்தை எடுத்து அங்கேயே போடுவான். ஆண்டவரே தேங்க்யூ பப்பா, தேங்க்யூ பாஸ்டர் பப்பா, அப்பான்னு. இங்க பப்பா நான் சொல்லுங்க, நம்மள போப்பான்னுங்க. எவ்வளவுதான் ஆண்ட உயர்த்தி சொன்னாலும் போப்பா வேலையை பார்ப்பான்னுங்க. அவன் பாஸ்டர் அப்படின்னா பப்பா, தேங்க்யூ பப்பா, ஐ ரிசீவ் பப்பா, நீங்க சொல்ற வார்த்தை நான் ரிசீவ் பண்றேன், காணிக்கையினால வந்து கனம் பண்றேன்னு சொல்லி உச்சாரிக்கிறான். காணிக்கை அப்படியே தேவ வார்த்தை அவனுக்குள்ள வரும் பொழுது குதிக்கிறாங்க, கடந்து குதிக்கிறான், கை தட்டுறான், ஆர்ப்பரிக்கிறான். அப்படி அவர் மகத்துவத்தை சொல்லும் பொழுது நமக்கு அந்த மாதிரியான ஒரு போஸ்ட்ஃபுல் திங் வேணும், எமோஷன் வேணும், மங்குன்னு இருக்க கூடாது. இந்த பிரியங்கள்லாம் தேவன் பக்கமா திரும்பணும். இந்த சிற்றின்பம் நம்மளாம் அடிமையாக கடந்தவன் தான். இந்த பிரியங்களுக்கு எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றடி பிறக்கும் போதே பரிசுத்தமா பரலோகத்துல இருந்து குதிச்சோம். எல்லாம் இந்த பிரியத்துல இருந்தோம். கர்த்தருடைய சத்தியம் தெரிந்து கொள்ளும் பொழுது இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். இந்த 3 மாசத்துல நான் எவ்வளவு அர்ப்பணிச்சிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. என்ன சொல்ல போனா, அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் சொன்னேன், இந்த 3 மாசத்துல சில நேரங்கள்லாம் படபடப்பாகும், அப்படியே உடம்பு அப்படியே படபடபடன்னு ஆடும். அப்பதான் நான் சொல்ல வந்த ஒரு சம்பவத்தை சொல்லி சினிமா டயலாக்கு வந்தேன். வாயை நிப்பாட்டிட்டு, ஆண்டவரே இனிமேல் என் பிரசங்கத்துல எந்த சினிமா டயலாக்குமே இருக்காது, எதை வச்சியும் ஓமை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணி. ஏன்னா இது பரிசுத்தமான ஒரு இடம், இது நம் வார்த்தை பேசுறது பரிசுத்தம், அதுல எந்த சினிமாவும் கலக்க கூடாது அப்படிங்கிறத நான் ஒரு புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர்கிட்ட நான் எதிர்பார்க்கிறாரு. சோ அத நான் எந்த பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் அது மாதிரி யாரும் ஓமையை சொல்றது இல்லை. நம்ம உங்களுக்கு புரியுன்றதுக்காக சொன்னோம், ஏன்னா சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க போனீங்கன்னு. ஆனா நான் அதை சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் என்னை அர்ப்பணிக்க வச்சேன். அதனாலதான் சொன்னது, உபத்திரப்பட்டது நல்லது, இதனாலும் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. ஸ்தோத்திரம். அப்ப இந்த படபடப்பா வரும்போது வந்துட்டான்டான்னு சொல்லலான்னு வாய் எடுத்தேன், டக்குன்னு நிப்பாட்டிட்டேன். ஐயோ இனிமேல் அந்த பக்கமே போகக்கூடாது ஆண்டவர், நாங்க ஒப்பு கொடுத்துட்டேன், இனிமேல் நான் அந்த பக்கமே திரும்பவே கூடாது, எந்த ஒரு இல்லுஸ்ட்ரேஷனும் சினிமாத்தனமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தேன். சோ இது மாதிரி சில நேரங்கள்ல நம்முடைய அர்ப்பணிப்பு நாளுக்கு நாள் கூட கூட தான் மகிமையின் ரூபம் அடைந்து மறுரூபப்படுவதற்கு இது உங்களையே உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம். மனம் புதிதாகுது இல்ல? அப்ப மனம் புதிதாகும் பொழுது உங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாமே என்ன செய்யும்? மறுரூபப்படும். We are not underestimate level, we are higher level, because our God is most high above God. All the name, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர். அந்த நாமத்தை துதிக்கிற நாம நம்ம ஆட்டிடியூடும் ஹையர் லெவல்ல போகணுமா இல்லை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு எந்த பிரியங்கள் எல்லாம் விட்டுட்டு தேவனுக்கு இஷ்ட பிரியங்கள் இருக்குதல்ல, கடவுளுக்கு ஏற்ற பிரியங்கள் உண்டல்ல, கடவுளுக்கு எதெல்லாம் பிரியம் இருக்குதுன்றது இருக்குது இல்ல, அது ஒரு சில வசனங்களை பார்க்க போறோம். ஓகேவா? நான் சொல்ல போறது எல்லாமே ஏற்கனவே கேட்டதுதான், புதுசா ஒண்ணு சொல்ல போறது இல்லை. ஆனா என்னன்னா நம்ம அதுல நம்ம நிலைச்சு நிக்கிறது இல்லை, அதை மறுபடியும் நம்ம திரும்ப நம்ம அதை கட்டி எழுப்பணும்னு தேவன் விரும்புகிறார். முதலாவது சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்ப்போம். தேவனுக்கு பிரியம் எது அப்படின்றத பார்ப்போம்.
ஹல்லேலூயா. முதல் காரியம் பாருங்க, இந்த சங்கீதத்தை கடந்து போகாதவங்க யாருமே இருக்க முடியாது. புதுசா வரவங்கள்ட்ட கூட சங்கீதம் படிங்கன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சங்கீதம் படிங்க, வேலை கஷ்டத்துக்கான வராங்கன்னு வச்சு பைபிள் கொடுங்கன்னா நீங்க, நான் நிறைய பேர்ட்ட சொல்லி சங்கீதம் நீதிமொழிகள் படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சங்கீதத்துல முதல் சங்கீதம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நலவாம், பாவி வழி நிலாம், பயாசக்கார உட்கார இடத்தில் உட்காராம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய். சொல்லுங்க, பிரியம். எந்த பிரியம்? வேத பிரியம். வேத பிரியம். ஏன்டா மறைக்கிறேன்? வேத பிரியம். சொல்லுங்க, தேவனுக்கு இஷ்டமான ஒரு பிரியம். நீங்க அந்த கையில பைபிள தூக்கிட்டு வரீங்க பாத்தீங்களா, அது பிரியம். நீங்க காலையில எந்திரிச்சா துறக்குறீங்க பாத்தீங்களா, அது பிரியம். வாசிக்கிறீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப பிரியம். ஞாயிற்றுக்கிழமையான அந்த வேத பகுதியை பத்தி கேட்கிறீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப பிரியம். இப்ப தேவனுடைய பிரியத்துல ரொம்ப முக்கியமா முதன்மையான ஒரு இடத்துல இருக்கிறது என்னன்னா, நீ அவர் வார்த்தையை படிக்கணும். பிரியம் இருக்கா? வேதத்தின் மேல பிரியம் இருக்கா? வேதம் படிக்கிற நேரத்துல தூக்க பிரியம் வருதா? வேதம் படிக்கிற நேரங்கள்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நல்லா தூங்குங்க, நல்லா தூங்குங்க. 8 மணி வரைக்கும் கூட தூங்கு, ஒன்னும் தப்பு இல்லை. நீ தூங்கி எழுந்திச்ச உடனே உன் கண்ணு எதை தேடுது, அதுதான் கணக்கு. எந்திரிச்ச உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா உன் கண்ணு போகுதுன்னா நீதான் பாக்கியவான். இந்த இங்கிலீஷ்ல அது பாத்தீங்கன்னா, தமிழ்ல துன்மார்க்கருடைய வழியில் நடவாமல் பாவிகள், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் பாவிகள், துன்மார்க்கன் அப்படின்ற ஒரு இதுல ஸ்டேட்டஸ்ல தான் ஃபர்ஸ்ட் தொடங்கும். ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குதுன்னா, படிமா, blessed is the man who does not walk in the counsel of wickedness. Wickedness, wicked. துன்மார்க்கனுடையது பின்னாடி போயிடுச்சு, பிளஸட்ன்றது முன்னாடி வந்துருச்சு. இதுல கர்த்தருடைய வேதத்துல பெரிய 2வது வசனத்துக்கு அப்புறம் தான் பிளஸட் கொடுத்திருக்கான், பாக்கியவான் அப்படின்னு. ஆனா ஆங்கிலத்துல முதல்ல எழுக்கும் போதே blessed is the man. தேவன் மனுஷனை எப்படி படைச்சார்னா ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே படைச்சார். அதனால துன்மார்க்கன்றது பின்னாடி அவன் ஆனது. ஆனா முதல்ல என்னன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் அவன் வேதத்துல கவனத்தை செலுத்துவான். துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு போக மாட்டான், பாவி வழியில நிக்க மாட்டான், பரியாசக்கா உட்கார இடத்துல உட்கார மாட்டான். துன்மார்க்கனுடைய ஆலோசனைய செவி கொடுக்க மாட்டான். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா உன் ஆட்டிடியூடு, உன் கிளாஸ்ல, உன் ஸ்கூல்ல, உன் காலேஜ்ல, உன்னுடைய வேலை ஸ்தலத்துல, அவங்களுடைய வாழ்க்கை நிலைமை எல்லாமே வேதம் சொல்லுது துன்மார்க்கம். அவங்களுக்கு தீங்கு செய்யலன்னா தூக்கம் வராதுன்னு இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை முறைமை, அவர்கள் வழிபடக்கூடியதான தெய்வ வழிபாடு எல்லாமே துன்மார்க்கத்திற்கு ஏதுவான சில விஷயங்கள்லாம் உண்டு. இந்த யாருக்கா பிடிக்கலன்னா காசை வெட்டி போடுறது, யாருக்கு பக்கத்துல வீடு கட்டிட்டானா மண்ணை வாரி அடிக்கிறது, போய் கோயில்ல போய் சூட ஏத்திட்டு வந்துடுறேன். இது மாதிரி இயேசுவை செஞ்சு செய்ய முடியுமா? நீ செஞ்சினா அவங்கள ஆசீர்வதிப்பார். நீ யார் மேல பொறாமப்பட்டு நீ செய்யறியோ அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் சத்துரு பசியா இருந்தா ஆகாரம் கொடுன்றார். உன் சத்துரு விழுந்தா சந்தோஷப்படாத. கர்த்தர் சொல்றாரு, நமக்கு எதிரான பிசாசு, அவனை பார்த்து நம்ம சொல்லலாம், என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத, விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆண்டவருடைய ஆட்டிடியூட் என்ன? உன் சத்துருவா இருக்கிறவன் நீ சந்தோஷப்பட்டனா அவனை கர்த்தர் எழுப்பிடுவாரு, அவன் ஆசீர்வதிச்சிருவாருன்றது வசம். அப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். துன்மார்க்கன் உன் கூடவே இருப்பான், ஆனா அவன் ஆலோசனைக்கு இடம் கொடுக்க. கொஞ்ச நேரம் பாரு, நீ வீட்டுல போய் யாருக்கும் தெரியாம உங்க அம்மா செல்ல எடுத்து இந்த ஆப்பை ஏற்றி எனக்கு SMS அனுப்பு. உங்க அப்பா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடு. நடக்குதா இல்லையா? நடக்குது. முளைச்சு 3 இலை விடல,
அதுக்குள்ள எல்லா வேலையும் பண்ணுதுங்க. நம்ம பிரயோஜனத்துக்காக வச்சிருக்கிற சில நமக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். இதுங்களுக்கு அப்படி இல்லை. வேண்டாத வெட்டி கதைகள்லாம் அதுலதான் கலைக்கிறது. ஒரு கிறிஸ்டியன் நாடகம் போட்டாங்க, சின்னோண்டு பையன் அவன் வந்து இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சு அதுல நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் வந்தோடனே உனக்கு சந்தோஷம். அதுல ஒருத்தன் அவனை பயன்படுத்தி அவனை வச்சு கடத்தி கொண்டு போய், பிள்ளைங்களுக்கு தெரியாது, டேய் உனக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறைய நீ போஸ்ட் போறதெல்லாம் சூப்பரா இருக்கு, நான் வந்து உனக்கு அவார்ட் கொடுக்குறேன், நான் இந்த மாதிரியான ஒரு கம்பெனில இருக்கிறேன், இந்த வருஷம் உன்னதான் தேர்ந்தெடுத்தேன், அதனால நான் உனக்கு அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனை அழைச்சிட்டு போய் கடத்திட்டு போயிடுவானுங்க. தேவைக்கிறபையினால அவன் தப்பிச்சிருவான். பிள்ளைங்களுக்கு மோகம் எதுன்னு தெரியாது. இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல சீரழிஞ்ச பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க உண்டு. வாழ்க்கையை பறி கொடுத்த பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இருக்கு. வாலிப பிள்ளைங்க மட்டும் இல்ல, மேரேஜ் ஆனவங்க கூட இன்னைக்கு விழுந்து கிடக்குறாங்க. அதுல கேவலமா விபச்சாரம் பண்ற, வேசித்தனம் பண்ற எத்தனையோ ஆன்டி அங்கிள்ஸ் அசிங்கமா. இப்ப இவங்கெல்லாம் அந்த மாதிரி தொடர்புடையவங்க உன்னையும் தூண்டுவாங்க. அதனாலதான் உன்னை எச்சரிக்கிறது கர்த்தர் எவ்வளவு அருமையா அந்த வேதத்தினுடைய காரியத்தை சொல்லி இருக்கிறார். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாத, பாவிகளுடைய வழியில நிக்காது. அவன் பேசிட்டு இருப்பான் கூட்டம் போட்டு, மச்சி வா மச்சி வா நம்மளோட ஒரு கை போடு. கார்ட்ஸ் விளையாடும் போது அப்படிதான் சொல்லுவானுங்க, நீ உனக்கு ஒரு கை போடுவ அப்படின்னு. சும்மா ஜாலிக்காக தான். ஒரு 100 ரூபா, ஒரு 1000 ரூபா ஆகும், அப்புறம் 10,000 ரூபா ஆகும். இந்த ஆன்லைன்லயே ரம்மி சர்க்கிள்னு சொல்லி ஒண்ணு வந்திருக்கு. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு. நானும் அந்த பக்கமே போக மாட்டேன். அவன் பணத்தை உங்க அக்கௌண்ட்ல போடுறேன், உனக்கு பணம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா நான் என்ன செய்யறேன், உன் அக்கௌண்ட்ல போட்டு நீ விளையாடு, ஆசையை தூண்டுறதுக்கு. பார்த்தா 2-3 கேம் பார்த்தா நமக்கு 5,000 10,000 அக்கௌண்ட்ல ஏறும். நம்ம ஜெயிச்சிட்டோமா. அவனே என்ன பண்ணுவான், ஜெயிக்கிறதுக்குரிய கொஞ்சம் விட்டு கொடுப்பான். இன்ட்ரெஸ்ட் ஆன உடனே பார்த்தா 50,000 லட்சம் வரும் பொழுது பிடிப்பான் பாருங்க, அடியோட போயிடும். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டுறதுன்னு சொல்றான். எத்தனை பேர் லட்சக்கணக்கு இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் இந்த ரம்மி சர்க்கிள்ல பூந்து நிறைய பேர் கடன்ல மாட்டி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஹலோ, இருக்கீங்களா? உங்க சிந்தனையில அந்த எண்ணமே வரக்கூடாது. அதனாலதான் நம்ம இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்காக ஜெபம் பண்ணோம், எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக ஜெபம் பண்ணோம். தற்கொலை என்ற முயற்சி பிசாசுடைய ராஜதந்திரம். உன்னை கவுத்து விட்டுட்டு நீ இனிமேல் அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை, நீ போயிடு, நீ இருக்காத, உனக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி தற்கொலை எண்ணத்தை தூண்டி அவங்கள நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்க எந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லயும் இந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. உங்க வாயில அவன் பிடுங்க வைப்பான். ஆமா நான் வேஸ்ட், ஆமா இனிமேல் வாழ்றதுக்கு ஒண்ணும் இல்லை, தகுதி இல்லை. இந்த 3 மாசத்துல எனக்கு எவ்வளோ டெம்டேஷன்ஸ். கர்த்தர் உன் ஜபத்தை கேட்டார பத்தியா, எவ்வளவு அவஸ்தப்படுற, எவ்வளவு கஷ்டப்படுற. உன் ஜபம்லாம் ஆண்டவர் கேட்கல. காரணம் என்னன்னா, ஊழியக்காரனா கடவுளை அறிஞ்சிருக்கிற அறிவு இருக்கு. எனக்கே வந்து இத்தனை கோடி பேர் ஜபத்துல உன் ஜபத்தை கேட்டுருவாரா? அவருக்கெல்லாம் நேரம் இருக்காதுன்னா அவரெல்லாம் அதை கேட்க மாட்டார். கேட்டிருந்தாருன்னா நேரம் பதில் கொடுத்திருப்பார்ல. இப்படி எல்லாம் பேசினான். நான் எதுக்குமே மசையில, என் தேவன் நல்லவர். ஒரு வார்த்தை தான், எந்த ஒரு சூழ்நிலையில நான் கடைசி கடந்து போனாலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதை விட மோசமான ஒரு சூழ்நிலையை நான் சந்திச்சேன். ஆனா ஒரு வாரம் தான். ஒரு முறை எனக்கு மெடிசன் அலர்ஜி ஆகி காலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரே அலர்ஜி ஆயிடுச்சு. அலர்ஜி ஆன சூழ்நிலையில தஞ்சாவூர்லேயே ஸ்பெஷல் டாக்டர், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட பார்த்தேன். 2,000 ரூபா செலவானுச்சு. எத்தனைன்னா 97 சாரி 2002 நினைக்கிறேன். 2002ல 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்ப டாக்டர் களிம்பு, மாத்திரை, மருந்து எல்லாம் கொடுத்தும் சகமால். 3 நாள் நைட்லாம் 2000 மட்டும் போட்டுக்கிட்டு உடம்பு ஃபுல்லா களிம்பு போட்டு தடவிட்டு படுத்திருப்பேன். நான் தனியா, யாரோடையும் இல்லை, தனியா. அந்த மருந்து வாட அப்படி இருக்கும். மாத்திரை
உடம்பு அரிக்கும். 3வது நாள் ஸ்டேஜில் போய் சர்ச்சு ஸ்டேஜில் போய் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே என்னை இதுல இருந்து விடுதலை ஆக்குங்க, எனக்கு வழி தெரியல, ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிங்க அப்படிலாம் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றேன். திடீர்னு அரிப்பு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் பார்த்தா நாறு, தர மேட்டு நார்ல இருக்கும். அதுல உருண்டு பெறறேன், அரிப்பு தாங்க முடியாம. ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அரிப்பு நின்ன உடனே ஏந்திரிச்சு போய் குளிச்சுட்டு அடுத்த நாள் காலையில ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப வழியில ஒரு சாதாரண ஒரு டாக்டர் என்னை பாக்குறாரு. அவர் ஹோமியோபதி டாக்டர். உடம்புல ஏன் இப்படி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு இந்த மாதிரி சொன்னேன். நான் சொல்ற மருந்தை போய் எடுத்துட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லி போய் மெடிக்கல்ல போயிட்டு வரேன். ஒரு 15 ரூபா. அவர் ஃபீஸும் வாங்கலை. சாப்பிட்டேன், காலையில சாப்பிட்டேன், மதியானம் சாப்பிட்டேன், சாயந்தரம் நல்லா ஆயிடுச்சு. ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையின் கர்த்தர் அவர். நம்ம ஸ்பெஷலிஸ்ட பாக்குறோம், அந்த டாக்டர் அந்த டாக்டர் போகிறோம். ஆனா நம்ம ஜெபம் கேட்கப்பட்டுதான் இருக்கு. அவர் ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தா போதும், லட்சம் இல்ல 10 ரூபாயில வேலையில முடிச்சிருவாரு. அதுக்குதான் அவர் ஆலோசனை கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணும்ன்றது. அந்த ஆலோசனை இந்த வேத புஸ்தகம். அதனாலதான் இதுல பிரியமா இருக்கணும்னு வேதம் சொல்லுது. 20 வருஷத்துக்கு அப்புறம் அது ரொம்ப நாட்களா இழுத்து கொண்டிருக்கிற இந்த பலவீனம், அதுக்குதான் உங்ககிட்ட சொன்னேன். இதுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுத்தார். ஜெப உதவி தேவைப்படுது உனக்கு, ஜெபிக்கவை விசுவாசிக்கல. ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையின்படி தான் இதை சொன்னேன். யாரெல்லாம் எனக்கு ஜெபிக்கிறீங்களோ சீக்கிரம் நான் ரெக்கவரி ஆயிடுவேன். ஏன்னா இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இந்த போராட்டத்துக்கு ஜெபம் தேவை. அப்படியே இருக்கிற இடங்கள்ல உங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் ஊழியக்காரனுக்கு விரோதமா, என் ஊழியக்கார குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு எந்தெந்த கண்ணிகள்லாம் கொண்டு வந்தானோ அதெல்லாம் வேரோடு பிடிங்க எரிகிறேன் சொல்லுங்க. நீங்க அதிகாரம் எடுத்து ஜெபிங்க. என் மேல கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் அதிகாரம் எடுத்து எனக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா கிரியை செய்து எல்லாம் பலவீனத்தின் ஆவிகள், சத்துரு எய்த அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் பட்டு போவதாக, நிர்மூலமாய் போவதாக. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். அந்த கிரியைகள், பூலக அசுத்த வல்லம், மந்திரவாத ஆவிகள், பூலக அசுத்த ஆவிகள், செய்வினை ஆவிகள், ஏவல் பிள்ளி சூரியங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டு போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமீன் சொன்னாரு. நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க வாயின் வார்த்தைகள்ல சொல்லி ஜெபி. எதெல்லாம் எந்த ஆவிகள்லாம் சிறை பிடிக்க முடியுமோ அவையெல்லாம் கட்டி ஜெபிங்க. Thank you, Jesus. Thank you for your wonderful healing. I receive it in the name of Jesus. Thank you, Lord. அவ்வளவுதான். நான் சொல்லிட்டு போயிட்டீங்களா? நீங்க 1/4 மணி நேரம் ஜெபிக்கணுமே எனக்காக, ஒரு 2 நிமிஷத்துலயே முடிச்சிட்டீங்க. வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை, கொஞ்ச நேரம் அதிகாரம் எடுத்து ஜெபிங்க. ஒரு 1/4 மணி நேரம் டெய்லி ஒரு கமிட்மெண்டா ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரம் ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஊழியம் செய்ய வைப்பார். Praise the Lord. வேதத்துல பிரியமா இருக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறான் பாக்கியவான், blessed. இம்மையிலும் மறுமையிலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவனா காணப்படுறான். இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள்ல நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம முயற்சிகள்ல போய் ஒன்னொன்னா ஹிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொன்னா நம்ம தொட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா வேதம் சொல்லுது, நீ தியானி, என் காரியத்தை தியானி, என் வசனத்தை தியானி, என் வசனத்துக்கு செவி கொடு, என் வசனத்துல உன் கண்ணை பதி, என் வசனத்தை அறிக்கை செய். அதுவே உன் தியானம். அப்ப நீ தியானிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா நீ எப்படிப்பட்டவன் ஆவார்னா ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவான். இந்த வேதம் முழுவதும் இயேசுவதான் சென்டர் பண்ணுது. இயேசுதான் வார்த்தை, வார்த்தையின் தேவனா. இந்த வார்த்தையின் தேவனை தான் உனக்குள்ள ஏற்றுக்கொண்டிருக்கிற. அப்ப உனக்குள்ள இருக்கிற இந்த இயேசு உள்ள வந்ததுனால நீ தேவனுடைய குடும்பத்துல பங்குள்ளவனா மாறிட்ட. நீ தேவனுடைய குடும்பத்துல பிறந்திருக்கிற, தேவ குடும்பத்துல நீ பங்காளியா இருக்கிற. அப்ப தேவனுடைய குடும்பத்துல பங்காளியா இருக்கும் பொழுது எதிராளிக்கு வேலை கிடையாது. வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ ஒவ்வொன்றா தியானிச்சு அதை உள்வாங்கும் போது
எதிராளி கொண்டு வருகிற எந்த ஒரு பொய்களும் உன் செவி மடுக்க கூடாது. உன்னால முடியாது, உன்னால மீண்டு வர முடியாது, உனக்கு இது கிடைக்காது, உனக்கு இது நடக்காது, உனக்கு இது வாய்ப்பே இல்லை, உன் தகுதி என்ன, உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, உன் நிலைமை என்ன தெரியுமாப்ப? இப்படி எல்லாம் எதெல்லாம் உன்னை விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்ய முடியுமோ அதெல்லாம் உன்னை பேசி 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 கொஞ்சம் கொஞ்சமா மனதை மயக்க கொண்டிட்டு இருப்பான். சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, அதை பிடிச்சுக்குவான். எனக்கு எப்பங்க 85ல செஞ்ச பாவத்தெல்லாம் கொண்டு வராங்க. வேற அன்னைக்கு செஞ்ச பாவம் பத்தியா, அதுதான் ஆண்டவர் உன்னை வெளுத்துட்டாரு, அடிச்சுட்டாரு. 85 விட்டுட்டு 2005 வந்துட்டான். 2005 பத்தியா எல்லாம் என் கண்ணு முன்னாடி ஓடுது. நான் என்னென்னலாம் விழுந்தோனோ அந்த இடத்தெல்லாம் காட்டுறான். 2005 விட்டுட்டு 25க்கே வந்துட்டாங்க. 25ல இப்ப நான் யாரா இருக்கேன்? பாஸ்டரா இருக்கேன். ஆரம்பம், சென்ட்ரு, இப்ப பிரசன்ட், எல்லா நிலைமையிலையும் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும் எல்லாம் அவன் நீங்க எழுதுறீங்களோ இல்லையோ அவன் கரெக்டா எழுதி வச்சிருக்கான், ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அப்ப நானும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்னு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, அங்க செஞ்ச பாவம், இங்க செஞ்ச பாவம், இந்த காரியத்துல செஞ்சது, இந்த காரியம் நானும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஒரு நாள் ஒரு ஊழியக்கார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், கர்த்தர் கன்விக்ட் பண்ணுவாரு, கண்டம்னேஷன் பண்ண மாட்டாரு. பிசாசு கண்டம்னேஷனே மட்டும்தான் பண்ணுவான். நீ கன்விக்ட் ஆனீன்னா அவனுக்கு அது பிடிக்காது. ஆண்டவர் ஒன்று எடுத்த எடுப்புல கண்டம்னேஷன் அந்த ரூட்டுக்கே வரமாட்டாரு. ஏன்னா இப்ப நீ யாருடைய குடும்பத்துல இருக்கிற, நீ அவருக்கு என்ன உறவு? உங்க பிள்ளை ஏதாவது மிஸ்டேக் பண்றாங்க போறாங்கன்னா கண்டம்னேஷன் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பீங்க. முடிஞ்சா 2 பெரம்பு எடுத்து போடுவீங்க, வீட்டை விட்டு விரட்ட மாட்டீங்க. சும்மா பேச்சுக்கு சொல்லுவோம், போடா வெளியில அப்படின்னு. ஆனா மனசுல இருந்து வராது. ஹலோ, சின்ன வயசுல இருந்து நம்ம பிள்ளைங்களை பார்த்து வளர்ந்துட்டு வரோம். இன்னமும் சில பிள்ளைங்களுக்கு சில மெச்சூர்டு துண்டு துவைச்சிட்டு ஒரு இடத்துல கிடக்கும், பெட்ரூம்ல கிடக்கும், ஜட்டி சுருட்டி அப்படி சோபால இருக்கும். என்னடா அது முறுக்கு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா ஜட்டி. துண்டு தொடச்ச துண்டு, காலையில போட்டது சாயந்தரம் வரைக்கும் நாரும். பல தடவை சொல்லுவோம். சாக்ஸ், ஐயோ சொல்லவே வேணாம். சாக்ஸ் வந்தவனே யூனிஃபார்ம் முடிஞ்சா நம்ம மூஞ்சிலே தூக்கி போட்டு போவோங்க. இவ்வளோ பண்ணியும் எவ்வளோ சொல்லி கேட்கல, ஆனாலும் திட்டுவோம். வீட்டை விட்டு வெளியில விரட்ட மாட்டோம். ஒரு நாளைக்கு காலையில வெள்ளையோடு போனா வரும்போது பழுப்பு, அது ஒரு வித்தியாசமான கலரா இருக்கும். வெள்ளைய மாறி ஒரு வித்தியாசமான கலரா, என்ன கலர்னு கண்டுபிடிக்க முடியாது. 7 வண்ணங்கள்ன்றாங்க, அதை தாண்டி ஒரு கலரா இருக்கும். அது அப்படியும் சகிச்சுக்கிட்டு, இதுல ஒரு அதிகாரம், பசி எடுக்குது, என்ன இன்னைக்கு இதுதானா, அதையும் சகிச்சுக்கிட்டு, அடுத்த நாள் கேட்டானேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ வாங்கி அவன் விரும்பபடியே வாங்கி கொடுத்துக்கிட்டு, இந்த வீட்டுல நிம்மதியே போச்சுன்னு சொல்ற அந்த கேவலமான வார்த்தையை சகிச்சுக்கிட்டு, துணியை துவைக்கும் போதே நினைச்சு துவைக்கிறது, இவ்வளவுலாம் பண்றான். அதெல்லாம் ஞாபகம். இது வீட்டுல நிம்மதி போறதுக்கு என்னமே இல்லை, ஒண்ணுமே இல்லையே. அடுத்த ஏசி, உட்காந்தா வண்டி, அடுத்த பெட்டு, எல்லாம் இருக்கும் போது நிம்மதி இல்லை. என்ன வார்த்தை இது? இம்மெச்சூர். அது குழந்தை பிள்ளைங்க இன்னும் அந்த அளவுக்கு வரல அப்படின்னுலாம். இதெல்லாம் தாண்டி அவங்க நல விரும்பிகளா, அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், நல்ல ஸ்கூல்ல சீட்டு வாங்கி கால் கெடுக்க நின்று பணத்தை கட்டி, அந்த பிரின்சிபல்கிட்ட என்ன கொஞ்ச நாள் பொறுத்துக்கையா மீதி பணத்தை கட்டுறேன்னு சொல்லி அதுல அவர் ஒரு மாதிரி கேவலமா பார்த்து அதையும் சகிச்சுக்கிட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த பிள்ளைங்க நம்ம நேசிக்கிறோம். ஏன் இதெல்லாம் சகிச்சுக்கிறோம்? நீங்க எப்படியோ நானும் அப்படியே. சின்ன வயசுல இருந்து சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட எங்க அப்பா என் ஜட்டியை துவைச்சு போட்டாரு. ஒரு சரீர பிரகாரமான தகப்பனுக்கு இவ்வளவு அன்பு இருக்குன்னா
எனக்காக உயிர் கொடுத்த என் தகப்பனுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்கும். அப்படி நேசிக்கிற ஒரு தகப்பன் என்ன கைவிட்டுருவாரா? இதுதான் நம்முடைய புரிதல். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை போனாலும், ஆண்டவரே நீங்க என்ன நேசிக்கிறீங்க, நீங்க அளவுக்கு அதிகமா என்ன நேசிக்கிறீங்க. இதான் அவர் சொல்லி கொடுத்தாரு. கண்டமினேஷன் பண்ண, ஏய் என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை, அதை சரி செய்யறது எங்க அப்பாவுக்காச்சு எனக்காச்சு. You don't allow my family. You are that person. நீ கண்டமன் பண்றதுக்கு எங்க குடும்பத்துல உனக்கு இடம் கிடையாது. எனக்கு ஒருவேளை மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், அது எங்க அப்பா கரெக்ட் பண்ணிக்குவாரு. உனக்கு இங்க இடமே. அதுதான் நம்முடைய புரிதலா இருக்காங்க. விசில் அடிக்கணும், கை தட்டணும், ஆமேன்னு சொல்லணும், அலேலியா சொல்லணும். மங்கு மாதிரி இருக்கக்கூடாது, அப்படியே உட்கார்ந்து இருக்க கூடாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில மிஸ்டேக்கே இல்லையா? டே பரிசுத்தமாவே வாழ்ந்துட்டு இருக்கோமா? எத்தனை மிஸ்டேக்ஸ் ஆண்டவர் எனக்கு இந்த கால நாட்கள்ல உணர்த்தும் பொழுது சாஃப்டா, தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ, பேசிதான் நம்மளை சரி பண்ணுவார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லி கூப்பிடுறாரு. உட்கார வச்சு பேசுற தேவன் நம்முடைய. முட்டி போடுறான் அப்படின்னு சொல்றவர்ல, உட்கார உட்கார்றான், உட்கார வச்சு வழக்காடுவான்னு சொல்லி பேசுற தேவன். என் ரத்தத்தினால நீ நீதிமானாக்கப்பட்ட, என் பக்கத்துல வர்றதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. என் பக்கத்துல உட்கார்ந்து பேசுற அளவுக்கு எல்லா ரைட்ஸும் நான் அவனுக்கு கொடுத்துருக்கிறேன். இன்னொருத்தனை உன் வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது. ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறவன். பொய்யனும் பொய்க்கு நீ செஞ்ச எத்தனையோ காரியங்களை அவர் மன்னிச்சுட்டேன்னு மட்டும் இல்ல, அவர் மறந்துட்டேன்றாரு. நான் மறந்துட்டேன், அதெல்லாம் நீ அதை ஞாபகப்படுத்துற. யாரு உனக்கு இந்த ஞாபகப்படுத்தினா? யாரா இருக்க முடியும்? எதிராளியா தான் இருக்க முடியும். அவன் சொன்னானா? அவனுக்கு நம்ம ஃபேமிலிக்கு சம்பந்தம் இல்லப்பா, இது நம்ம குடும்பம். இது ஏமா நம்ம பிள்ளைங்களை பக்கத்து வீட்டுக்காரங்க பேசினாலே நம்மளால பொறுத்துக்க முடியல. நம்ம பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு அவன் வீட்டுல கல் எரிஞ்சு அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வந்தாலும் கண்ணா அப்படின்னு திட்டுவோம். நாசமா போறது, என் கண்ணாடியை உடைச்சிருச்சுன்னு சொன்னா, யாரடி நாசமா போ, அவன் உடைச்சது நம்ம பிள்ளைதான், ஆனாலும் சண்டைக்கு போவோம். யார பார்த்து நாசமா போறேன்னு சொன்ன? என் புள்ள இப்படிதான் செய்வாண்டி, என்னடி பண்ணுவேன்னு. நீ ஏன் கண்ணாடி இங்க வச்சிருக்க அப்படின்னு. அவன் கண்ணாடிய அவன் சேஃப்டியா, நீ ஏன் கண்ணாடி, நீ ஏன் ஜன்னல் இங்க போட்டு வச்சிருக்கன்னுவாங்க. இந்த உலக தகப்பனுக்கே அவ்வளவு ஒரு ரோஷம் அப்படின்னா, உன்னை எந்த விதத்துல விட்டு கொடுப்பாரு ஆண்டவர்? உன்னைத்தான் ரத்தத்தினால விளைக்கரையமா வாங்கி இருக்கிற நீனும் அந்த அளவுக்கு உரிமையா அவர்கிட்ட பழகணும். என் தேவன் என்னோடு கூட எப்போதும் என்னை விட்டு கொடுக்காதவரா இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள தகப்பனை தான் நான் ஆராதிக்கிறேன். அப்ப அந்த தகப்பனுடைய யோசனை தான் இந்த வேதம். நீ அவர் யோசனையை பார்க்கணுமா? இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல பிரியம் வரலன்னா வேற எதுல பிரியம் வரப்போகுது உனக்கு? வேற எதுல பிரியம் பட்டு நீ என்ன செய்ய போற, சாதிக்க போற? இந்த இதுல பிரியம் இல்லைன்னா நீ வேற எதெல்லாம் பிரியம் காட்டினாலும் அது உன்னை ஏமாத்தும், அது உன்னை குற்றப்படுத்தும், அதன் வாழ்வை சீரழிக்கும். ஆனா இவருடைய யோசனை உன்னை உயர்த்தும், உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், உன்னை மேன்மைப்படுத்தும், உன்னை பாதுகாக்கும், பலவீனத்திலையும் பலன் கொள்ள செய்யும், தாழ்ந்த இடத்துல கிருபையை தூக்கி உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை உள்ள தேவனுடைய யோசனைய படிக்கலன்னா, இதுல பிரியம் இல்லைன்னா வேற எதுல நமக்கு பிரியம் இருந்தா என்ன? ரெண்டாவது கர்த்தர் விரும்புகிற இன்னொரு காரியம் பாருங்க. எபிரேயருக்கு எழுதுற நிருபத்துல எடுத்துக்கிட்டீங்களா தம்பி? போட்டியா? 10வது அதிகாரமா? 12:20 படிங்கம்மா. 28 சாரி 12:28. யாருங்க நாம? அசைவில்லாத ராஜ்யம். யாராலும் இந்த ராஜ்யத்தை தடுத்து நிறுத்த முடியாது, அதை நிர்மூலமாக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை பெற போகிறோம் நம்ம. அப்படி நாம என்ன செய்ய போறோம்? அடுத்து பயத்தோடும் பக்தியோடும்
தேவனுக்கு பிரியமா சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்வாங்க. ஒண்ணு கர்த்தருடைய வார்த்தையை பிரியமா இருக்கணும், ரெண்டாவது அவருக்கு பிரியமா ஆராதனை செய்யும், பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யும். ஆராதனைக்கு நேரத்துக்கு வந்தீங்களா, அப்பதான் அவங்கதான் தேவ பிரியர் நான் சொல்லலாம். வேதத்தின்படி சொன்னேன். ஆராதனை ஏதோ பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, இடையில ஹோலி சர்வீஸ். நீங்க ரோமன் கேத்தலிக்கு இல்ல மத்த இந்து கோயில் நமாஸ் பண்ற இடம் தர்கா, நீங்க இடையில எல்லாம் போக முடியாதுங்க. ஆராதனை செய்யறதுல நீங்க போய் இடையில போய் சொருக முடியாது, அது முழுமை கிடையாது. ஆராதனைன்றது பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய, நம்ம வாழ்க்கைய தேவனுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு இடம் அது. அதான் பயத்தோடு பக்தியோடுன்னு சொல்லப்படுது. ஆராதனை பாட்டு பாடுறது இல்ல. நான் பல தடவை சொல்லிட்டே இருக்கேன், பாட்டு பாட ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்த பாட்டு வரிகள் தான் கவனிச்சிங்களா? முடிவில்லாத, முதல்ல எடுத்தவொடனே இந்த பசங்க பாடினாங்க, முடிவில்லாதவரே, முடிவை தருகிறவரே. வாழ்க்கை என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கும். தீமைக்கு முடிவை கட்டி உன் வாழ்க்கைய ஆரம்பமாக்கி இருக்கிறாரு. யாருன்னா அவர் எவர்லாஸ்டிங் ஃபாதர், அவர் முடிவில்லாத தேவன். அதுல ஒரு அர்ப்பணிப்பு வேணாமா? இந்த பாடலை கேட்கும் பொழுதே ஒரு அர்ப்பணிப்பு வேணாமா? அதான் பயத்தோடு பக்தியோடும் ஆராதனை. பாடல் நம்ம வாழ்க்கையை செப்பனிடுதல். இது ஆசாரியர்கள் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு ஆராதனையா இருந்துச்சு. பிரைஸ்ட் நியமிக்கப்பட்டான், அவன் மட்டும்தான் செய்யணும். ஒரே ஒரு தடவை மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து ரத்தத்தை எடுத்துட்டு போய் தெளிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி பிரியப்படுத்தி ஆண்டவர் என்ன பேசுறாரு ஜனங்கள்கிட்ட சொல்லக்கூடியதான ஒரு உன்னத தருணம் அது. இங்க பிரைஸ்ட் பாஸ்டர்னு சொல்லி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதுக்கு அசிஸ்டன்ட், ஊழியர் செய்யறவங்க, பிள்ளைங்க, ஆராதனை நடத்துறவங்க, எல்லாமே தேவனுக்கு போகுது. இங்க இருந்து வரக்கூடியதான எல்லாமே ஒரு முழுமை அடைஞ்சாதான் அது உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். புனிதம், ஹோலி ஸ்ரீன் பசலிக்கான்னு வாங்க, அந்த போர்டு போட்டிருப்பாங்க வெளியில, பேராலயம் அப்படின்னு. எல்லாரும் என்டர் ஆக முடியாது. ஆனா தடையா இருந்த இந்த தடைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால அது முறிக்கப்பட்டு எல்லாரும் அவர்கிட்ட நெருங்கி சேரலாம் அப்படிங்கிற ஒரு உன்னத சாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இட்ஸ் a privilege to serve God. ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு நமக்கு சாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதுதாங்க, அதை உணர்ந்தாதாங்க கரெக்டா டைமுக்கு ஆராதனைக்கு வர முடியும். இந்த தேவனை நெருங்கி சேர்றதுக்கு எனக்கு சாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணம் யாரு இருக்குதோ, காலை 8 மணிக்கே ஆராதனைக்கு போகணும்ன்ற அந்த ஒரு துடிப்பு வந்துடும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஒண்ணு புரிஞ்சுங்க, தேவ வார்த்தையை எடுத்து வாசிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்க வருகைக்கு ஆயத்தப்படுறீங்கன்னு அர்த்தம். ஆராதனை அனுதினமும் செய்யணும். ஆலயத்துக்கு வரும் பொழுது அது ப்ராப்பர் டைம்ல வரணும், முழுமையா பங்கடையணும். ஆயத்தமாயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு அடையாளம், உங்க வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு அடையாளம். ஆராதனை எந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுக்குறீங்க, இந்த அளவுக்கு மன நிறைந்து அவரை ஒப்பு கொடுத்து நீங்க பாடுறீங்க, பாட்டு பாடும் பொழுது அர்ப்பணிக்கிறீங்களா, உணர்த்தப்படுறீங்களா, அப்ப தேவ சமூகத்துல உங்களை நீங்க ஆயத்தமாக்கி உங்களை மறுரூபப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னா தேவனுக்கு இஷ்டமான அந்த ஆராதனை. கர்த்தனை ஆராதிக்கிறதுன்றது வெறும் பாடல் பாடுவதல்ல, அர்ப்பணிக்கிறது தான் ஆராதனை. ஈசாக்கு கொடு, உன்னை நீ நேசிக்கிற அந்த மகனை கொடுன்னு சொன்னா கொடுக்கிற அளவுக்கு இருக்கணும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் எத்தனாவது அதிகாரம்டா தம்பி? 9:7 படிங்க. விசனமாய் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிரு. தேவ பிரியம் அடுத்தது நீ கொடுக்கறதுல இருக்கு. கர்த்தர் கொடுக்கறதுல நீங்க நிர்ணயிச்சு வச்சிருப்பீங்க, 10ல் 1 தானே அப்படின்னு. இல்லைங்க,
அவனவன் மனதில் நிர்ணயத்தின்படியே. உங்க மனதில் ஆண்டவர் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்ல விரும்புறாரோ அதை கொடுக்கணுமா. நீங்க கால்குலேஷன் பண்ணி 1000 ரூபாய் கிடைச்சி 100 ரூபாய் ஆண்டவருக்குன்னு ஒதுக்குறது இல்ல. விசனம் கட்டாயம். இது பைபிள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு, 10ல் 1ன்றது கட்டாயம். கடவுளுக்கு கொடுக்கணும் தசமபாகன்றது. புதிய ஏற்பாட்டு கணக்குப்படி கட்டாயம் இல்ல, தசமபாகம் கிடையாது. இல்ல எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்மளும் ஒரு விசுவாசி இந்த சபையில, அதனால கொடுத்துதானே ஆகணும்ன்ற ஒரு இதுல கொடுக்கறது இல்ல. உங்க மனசுல தேவன் பேசுவார், தேவனுக்கு கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம். அது 10ல் 1 கூட இருக்கும், 10ல் 10 கூட இருக்கும். அவர் ஏவுறாருன்னா உன்னை இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கிறதுக்காக இருக்கும். If you do special, God will do special. நீ விசேஷமானதை செஞ்சினா விசேஷமானதை உனக்கு திருப்பி தருவார். ஏன்னா அவர் கொடுக்கும் போது எப்படி கொடுப்பார்னா, அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியிலே கொட்டப்படுதுன்னா அப்ப எவ்வளவு இருக்கும். தான் ஜீவனத்துக்குன்னு வச்சிருந்த ஒரு 2 காசு, அம்மா அந்த ஏழை விதவை கொடுத்தாங்கல்ல 2 காசு போடலாமா, அந்த அம்மாவுக்கு அவ்வளவுதான் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அடுத்தது வேலைக்கு இருக்குதா இல்லைன்னு தெரியல, அதை எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துச்சு. நிறைவுல நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். காணிக்கை கொடுக்கும் போது, ஆண்டவரே நான் எவ்வளவு செய்யலாம், எவ்வளவு நீ பிரியப்படுகிறீர், அதை நான் கொடுக்க எனக்கு உதவி செய்யும். நானா நிர்ணயிச்சது இல்லை, நீங்க ஏவி எனக்கு எவ்வளவு கொடுக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்க, நான் உற்சாகமா கொடுக்குறேன். தமிழ்ல உற்சாகம் இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து லவபிள் ஆஃபரிங் இருக்கு. அன்பு நிமித்தமா கொடுக்கறதா, அன்புடன் கொடுக்கக்கூடிய காணிக்கை. அப்ப அவருக்கு பிரியப்பட்டாருன்னா உன் காணிக்கையில எவ்வளவா அவர் திருப்பி கொடுக்க. நான் மெஷரபிள், அது மெஷர்மெண்ட் கிடையாது தேவன் கொடுக்கிறது. ஆனா அந்த ஆசீர்வாதம், அவருடைய கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனை அளிக்காது, அது உனக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கும். கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். நிறைய பேர் நேரங்கள்ல நான் ஜெபம் பண்றது உண்டு, நான் காணிக்கை கொடுத்தா கடைசியா ஜெபம் பண்றது உண்டு. ஆனால் நீங்க போடும் போதும், அதுக்கு பேர் சோயிங், நீங்க போடும் போதும் ஆண்டவரே என் மன நிறைவுல இருந்து கொடுக்குறேன், நீங்க ஏவி என் மனசுல ஒரு நிமிஷம் அப்படி ஒரு நிமிஷம் ஆண்டவரே நான் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத ஒருவேளை ஸ்ட்ரைக்கா ஒரு 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 சின்ன கிளிக் கிடைச்சிச்சுன்னா, ஆண்டவரே இதை நான் நீங்க ஏவினபடி கொடுக்குறேன், இவ்வளவு கொடுக்குறேன், நான் கணக்கு பார்க்கல, வெசனப்படலை, இது கட்டாயத்துல கொடுக்கல, நீங்க என் மனசுல சமாதானத்தை கொடுத்து இவ்வளவு கொடுக்க சொல்றீங்கன்னா கொடுக்குறேன், இது திரும்ப எனக்கு ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக இடந்து என் மடியில கொட்டுறீங்க, உனக்கு நன்றி அப்பா அப்படின்னு ஒரு ஜெபத்தோட செஞ்சு பாருங்க, அந்த ஆசீர்வாதம் திரும்ப வரும். அப்ப தேவன் விரும்புகிற பிரியப்படுகிற இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தியானிச்சு அர்ப்பணிப்போட செய்யும் பொழுது கர்த்தர் எவ்வளவு பிரியப்பட்டு உன்னை கைவிட்டுருவாரா, விட மாட்டார். நீ தூங்கினாலும் சரி அவர் வருகிற நம்ம போது நீங்க இருக்க மாட்டேன், அசைவில்லாத ராஜ்யத்தை நீ பெறும். தேவ பிரியத்தை நீ செய்ய பொழுது அவர் பிரியம் உன்னை எடுத்துக்கொள்றது. இந்த உலகத்துல மரணத்தை காணாதபடிக்கு ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவ பிரியமா நடந்தானோ அது மாதிரி இந்த சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் விரும்புகிற மனவாட்டி சபையா இந்த சபை. எழுந்து ஜெபிப்போமா?